இந்த மைக்கு அப்படி குடிய வாய் வைக்க தெரியாதா? அதெல்லாம் நீ சொல்லிதான் வைக்க தெரியணுமா? நாங்களாம் மைக்கே இல்லாமல் நாட ஆடுவோம். நல்லா வை. உனக்கு காலைல அரைப்பணியார் இருந்தாரு. முழுசா கொடுத்தாவே அரையா கொடுக்கும் போதே இப்படி முழுசா கொடுத்தா எப்படி இருக்கும்? வேறெல்லாம் கொடுக்க முடியாது. ஹலோ சரி விடு அண்ணே. சாமி உனக்கு ஒரு கும்பிடு உனக்கு ஒரு கும்பிடு பேசாம விடுங்க. சரி விடுங்க. 3 மழை வருதா? மழையா வருது அக்கா மக்கா. இது முன்னாடி வரக்கூடாது கேரு. அப்புறம் நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் சாமி. அப்புறம் தாய்மாரெல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஏன் இப்படி கட்டி போட்டு உட்காந்துருக்குற? நல்லா நீட்டி உட்காரு. மழை வருதா? ஏச்சு வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போக சொல்றேன். சரி விடு. அப்புறம் வளவலன்னு பேச வாய்க்கடை வந்தோமா போட்டோமா போலாமா இருக்கிறேன். போடுவோமா? ஒன்னையால் தான் நேரம் எனக்கு பேசாமல் பேசாத போட்டுவோமா? உடம்பு என்ன உடம்பு அங்கங்க பச்சை நரம்பு அடி அங்கங்க பச்சை நரம்பு உடம்பு பூவாடே பாவாடே பூவாடே பாவாடே அடி என்ன உடம்பு அடி அங்கங்க பச்சை நரம்பு பொத்தி வச்ச பள்ளு ஏனில் பதில் சொல்லு. இவகத்தில் வச்சுக்கிட்டா அடி பருவத்தில் வச்சு புட்டா இப்போது எப்போது நீனாடு அடி அங்கங்க பச்சை நரம்பு ஏழு லோகம் சுத்த மைனாவுக்கு கோபம் வந்தா மாமி மடி மெத்த பூமெத்த பூமெத்த நீ இடிச்சா பேசலாம். நீ பேச நேரா வந்து நேரா போறத என்ன பேச சொல்ற? போட்டன ஒட்டி ஆண்ற. போட போடல அண்டங்க மண்டங்க அடி முடி தெரிச்சு போ. போல போட மேமுடி காட்டாட பேரு. விச்சு விஜேடில ஓட்டி விட்டு போயிடுவே. சங்கு சங்குல வச்சு கேட்டில போட்டு போயிடுவே. நீ சங்கு சங்கு தேரு நான் விச்சு விச்சு சேன சேன வந்தா தெரிச்சு போங்க. நான் குத்து கூட அப்படியே காம்பத்த வச்சுக்க. நான் போற ஓட்ல நீ குண்ட காவடிக்கு அண்ண காவடி எடுக்கணும். போட போட கொலக்கற புண்டு போயிரும். ஏதோ ஒரு மாதிரி ஏத்தா என்ன போட்டு ஏறாத்தாங்கறதுல வெச்சு. அது உடனே பாப்பா ஒருமே போட்டு டாப் ஆனிச்சா. பக்கத்து வீட்ல ஆம்பள புள்ளத்தால எழுத்த விட்டு யாரி இடிச்சிட்டு கிடந்தாளா. எங்க பாரு மரியாதை ஏமாவது ஏறாத்தானிச்சா. அத பம்மாத்துக்காரி பணியார விக்க போறாங்க. நம்ம ஒரு விராலி வீட்டு கம்மாயில படுத்துறது பணியார விக்கலன்னு சொல்லி கிடந்தாளா. அதுக்கு குளத்துல கொக்கு முடிஞ்சா ராக்கெட் என்ன பிடிச்சு நக்கு. அதான் கடல்ல நடக்குற கெண்டனியை புடிச்சுக்கிட்டா உனக்கு இருக்கு இத்த தண்டி. அங்க பார் கோரை
நடுவுல கோரா அதை புடிச்சிட்டு ஓஹோ ஓர போயா குளத்துல கிடக்குதான் கெளுத்தி ஆத்தாவுக்கு குளத்துல கொக்கு முடிச்சா அதை புடிச்சு நக்கு ஐயர் வேறு சுப்பு நான் தாரணி சப்புண்டாங்களா நடுவழியில பாம்பு மடக்கச்சு ஊப்புல ராக்கெட்டு என்ன வச்சுன்னா இப்ப சொல்லுவாப்போம் நடுவழியில பாம்பு மடக்கச்சு ஊப்பு ராக்கெட்டு பனைமரத்துல ஏறுதான் பாம்பு நீ முடிஞ்சா என்னைய பிடிச்சிக்கிட்டு சீ நான் சோறு திங்கிற வாய் ஏன் உப்பு பிடிக்காதா ஒன்னத கூட வாயில வச்சுக்க பேசாத போலாங்கிட்ட உனக்கு என்ன தெரியும் ஆத்த கண்டியா அழக கண்டியா என்ன நீ பேசுற ஆத்த தெரியுமா அழக தெரியுமா உனக்கு ஆத்த தெரியுமா மூத்த தெரியுமா ஏவட்டு மூ ஓடா ஓடா இவ உன்னை சாச்சிருவாடா நல்லா தெரிஞ்சு வச்சு அதனால என்ன விஷயம் நீ பேசுவேன் பேசுவோம்ல ஒண்ணும் சொல்லு நான் ஒண்ணும் நான் ரெண்டு நான் மூணும் நான் நாலு நான் அஞ்சு ஆறு நான் ஆம்பே நான் ஊசரியா ராக்கெட்டு ஊசரியா ராக்கெட்டு நீ கூப்பிட்டதுக்கு அந்த பிள்ளை பத்தி சொல்லுது உன்னைதான் வாங்கிட்டு போ காலையில உன்னைதான் கூப்பிடுறேன் வாய்ப்பு கிடைக்காது என்ன எல்லாம் பேசுறீல ஐயங்கோல புடி 5 வரல மடி கண்ணார்னு அடி வெள்ளையனா வெளியேத்து மாட்டேன் ஏமா வெள்ளையனை எப்படி வெளியேற்ற முடியும் தப்பு தவறா பேச மாட்டேன் நான் உனக்கு கேட்கட்டுமா நான் உனக்கு கேட்கட்டுமா நான் ஒண்டி மாசம் ரெடி மஞ்ச பூசி மணமணக்க எடுத்து நக்கா மச்சேன் சளிச்சு பூச்சி நக்க வரியா மச்சேன் அது என்ன மச்சான் மஞ்சள் குளுக்கையில வரையில மச்சான் அப்போ வரல நக்க மச்சான் சளிச்சு புழுக்கி இருக்கையில வரலையே மச்சான் நக்க சொல்லு உன்னை நக்கிட்டாலும் புழுதான் இருக்கும் ஐயா நீ அடிச்சிட்டாலே கிளுக்கிழுத்தான் இருக்கும் ஏமா நான் சொன்னதுக்கு 1000 விளக்கு பயிலே சொல்லுவாங்க என்ன அது ஏப்பா பென்சில்கிட்ட தப்பா எழுதுனா ஏதோ சளிப்பிய எரேசர் பென்சில்கிட்ட இது பேனாட்ட தப்பா எழுதுனா ஒயிட்னர் அது எப்படி குளுக்குவ ஓ குளுக்குன்னு உனக்கு தான் தெரியும் குளிக்கிட்டு புதுக்குன்னா புசு புசுன்னு தள்ளிடும் பாத்துக்க குளுக்குற உனக்கு தான் தெரியும் எந்த இடத்துல குளிக்கிருக்காங்க நான் சொல்ல எலுமிச்சா மாமியா அப்படியா நான் எது காலை தூக்கிட்டு மோளுதுன்னு தெரியுமா அது வாயை குடிச்ச உனக்கு தான் தெரியும் ஏமா அது நின்றுக்கிட்டு அடிச்சிச்சுன்னு வைவேன் அதுக்கு வாய்க்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்துடும் அதனாலதான் காலை தூக்கிட்டு சாச்சி இதுலதான் தெரியுது பாண்டிக்குள்ள சுத்தி வரும்போது நாய் முட்டை தாய் குடிச்சு கோழி முட்டைக்கு கோழி முட்டைக்கு பேண்டு சிப்பைக்கும் என்ன வித்தியாசமா கோழி முட்டைக்கு பேண்டு சிப்புக்கு கோழி முட்டை உடைச்சா குஞ்சு வரும் அது பேண்டு சிப்பை திறந்தா காட்டுக்குட்டியும் கட்டி அதெல்லாம் இருக்கிறதா பேசணும் உனக்கு இல்ல அதெல்லாம் பேசக்கூடாது இல்ல ஒரு அடியா பேசுறேன் என்ன ஒரு மாதிரி பேசுற என்ன என்ன உங்க ஆத்தா ஒரு இது நீ ஒரு இது உங்க அப்பையா இது உங்க ஆத்தா ஒரு அது உங்க ஆத்தா ஒரு பூந்தி நீ வாய முடியா இழுச்சா புண்ணாக்கு வாய முறிய கேளு வாய முடிய வாய முறிய இங்க தம்பி அண்ணனை வந்து போது அப்படி செய்யலாமா வழக்கம் போல இங்க ஆம்பளை தான் பெருசு பொம்பளை தான் பெருசு ஆம்பளைக்கு நான் 1000 வித்தியாசம் சொல்லுவேன் நீ தெரிஞ்சு போச்சு ஆம்பளைக்கு நான் 1000 வித்தியாசம் சொல்லுவேன் என்னையா ஆம்பளைக்கு 1000 வித்தியாசம் பேசுறேன் எல்லா ஆம்பளைக்கும் ஒரே வித்தியாசம் உனக்கு மட்டும் எப்படி 1000 வித்தியாசம் ஏமா ஆம்பளை நினைச்சா எல்லாத்தையும் சாதிக்கலாம் பெண்கள் நினைச்சா எது வேணா செய்வோம் மைக் செட்டு போடுறது யாரு மைக் செட்டு போட்டுக்கிறது யாரு மைக் செட்டு மட்டும் அவர் மட்டும் தான் ஆம்பளை மட்டும் தான் மைக் இருமா இப்ப மைக் செட்டு போடுறது யாரு இந்த இடத்துல பேசு மைக் செட்டு போடுறது மனுஷன் உன் புருஷன் சரி ஓகே ஒன்றும் தப்பு இல்லை உனக்கு நல்ல புருஷப்பா மனுஷன் போடுறது யாருமா அது மைக் செட்டு போடுறது அப்பா நீங்க யாருப்பா மைக் செட்டுக்காரு ஆம்பளையாளு ஆமா வீடியோ கவரேஜ் பண்றது யாரு ஆம்பளையாளு இங்கிட்டு சைடுல ஊரா உட்காந்துருக்கிறது யாரு யூடியூப் சேனல் ரொம்ப வணக்கம் மறந்துட்டேன் கோச்சுக்காத ஆம்பளையாளு என்ன உன்னை தொட்டு தாலி கட்டினது யாரு ஆம்பளையாளு அதுக்காகத்தான் உங்களை ஆம்பளை பேர் வச்சிருக்கிறோம் அப்படியா இன்னொரு விஷயம் தெரியுமா ஆம்பளையாள் மைக் செட் போடுறாரு யூடியூப் சேனல் எடுக்கிறது ஆம்பளையாள் எனக்கு தொட்டு தாலி கட்டுறது ஆம்பளையாள் இதெல்லாம் சொல்ற சரித்த உன்னை 10 மாதம் சுமந்து பெத்து எடுக்கிறான் பத்தியா அது யாரு எங்களை மாதிரி பெண்கள் தானே அதை பத்தி பெருமையா பேசுறானா நியூஸ் தர மாதிரி பேசுறான் பாரு ஆம்பளையாள் செஞ்சாங்கன்னு பெண்கள் இல்லாம ஆண்களுக்கு எந்த இடத்துல சிறப்பு இருக்காது நான் சொல்வேன் ஆண்கள் பெண்களுக்கு சிறப்பு இருக்காது இல்ல பெண்களை வச்சுதான் ஆண்களுக்கு சிறப்பு சரி உன்னை நாளை புண்ண ஒரு கோட்டு கடையில ஒரு பார்ல வேலை செய்ய சொல்ற வேலை செய்வியா பிராந்தி கடைக்கு வேலை பார்த்தோன்னே கோட்டு கடையில குடிக்க போறான் அந்த சப்ளை பண்ணுவாங்கல்ல ஹோட்டலுக்கு போறோமா
அந்த ஹோட்டல் ஷெப்பில் சட்னி சாம்பார்லாம் ஊற்றுவாங்கல்ல, அது மாதிரி கோட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லி உன்னை கேட்பேன். ஒரு ஆம்பளை, நீ பொம்பளை வேலை செய்ய முடியுமா? கோட்டு வாங்கிட மாட்டேன், அதில் பால் டாயில ஊற்றுறது கொடுப்பேன். அது 3 கேட்க மாட்டேன், உன்னை 6 கேட்பேன். பார்த்து குடிகார பையல ஓம்பத்தி ஒன்னோட்டு போகுதா? எந்த பொம்பளையாச்சும் ஒயின் ஷாப்ல வேலை வைப்பாங்களா? இப்ப ஜவுளி கடைக்கு போனா பெண்கள், பெட்ரோல் பங்கு போனா பெண்கள், அதே மளிகை கடைக்கு போனா பெண்கள் இல்ல இடமே இல்லையா? அப்படியே பஸ்ல ஏற வச்சுக்குவேன், டவுன் பஸ்ல ஏற, அந்த பஸ்ல ஏறும்போது யாருக்கு உனக்கு டிக்கெட் இருக்கு, எங்களுக்கு இருக்கா? இல்ல, ஏன்னா இலவசம். உனக்கு இலவசம் தான், நீ என்ன டிக்கெட் தானே, உனக்கு என்ன டிக்கெட்டு? வாழ இந்த மைத்திருக்காரு சிரிக்கிறாரு. தூக்கிட்டு போ. சரி சரி சரி. என்ன சேவா? வா. சரி சரி சரி. அந்த சேவு நான் விற்கிறேன். எது சேர? ஆமா, அந்த சேரை நீ உட்கார்த்த முடியும். நீ என்ன செய்வ? நான் வந்து சேராத்தான் இருக்க முடியும். நீ சேரா மட்டும் இரு, ஏறி உட்காந்துடாத. உள்ள டான்ஸ் பீஸா போயிரும். உனக்கு டான்ஸ் பாரம் தெரிச்சு போங்க. நான் கவலையே பட மாட்டேன், எங்கேயா டான்ஸ் பாரம் இருக்கு. சரிம்மா, இவ்வளவு பேசுறீங்கள, நான் கேட்கறதுக்கு ஒன்று கேளு. சொல்லு. உனக்கு பாவாடை கட்டுறதுக்கு என்னலாம் வேணும்? ஐயோ, பாவாடை கட்டுறதுக்கு பாவாடை வேணும். பாவாடை கட்டுறதுக்கு பாவாடை வேணுமா? உனக்கு முதல்ல குண்டி வேணும். உன் குண்டி வச்சு நான் பாவாடை கட்டினா புல் தான் இருக்கும். இல்லைன்னா குண்டி இல்லைன்னா உறிஞ்சு கீழே விழுந்துடும். சரி, அடுத்தது. சரிம்மா, மூத்திரம் போயிருதுக்கு என்ன செய்யணும்? மூத்திரம் போயதுக்கு தண்ணி குடிக்கணுமா? மூத்திரம் போறதுக்கு என்ன செய்யணும்? மூத்திரம் போயதுக்கு வா, தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கணுமா? நான் சிப்ப திறக்கணும். நீ திறக்காத, எல்லாம் பயந்துருவாங்க. இவ்வளவு பேசுறிய, நான்லாம் நின்றுக்கிட்டு அடிச்சேன். நீ மூத்திரம் ABCDல இருந்து என் பேர்ல இருந்து ஊர் விட்டு விலாசத்தை உட்காந்து குழி வரைக்கிற உனக்கே மனச்சாட்சிய தொட்டு சொல்லு. நீ திறந்து விட்டு ஜில்பி அடிச்சினா ABCDல இருந்து ஊர் வரைக்கும் எழுதவே முடியாது. இந்த வர்றதோ 1 கிளாஸோ 2 கிளாஸோ அவ்வளவுதான் வரும். அதுக்குள்ளே ஊர் பேர்ல எழுத நீ ஆசைப்படக்கூடாது. நாங்கெல்லாம் உட்காந்து ஒண்ணு கடிச்சு வச்சுக்க, நீ எல்லாம் கிணறு JCB அடிதான் வச்சு நோட்டணும். நாங்க அடிக்க ஆரம்பிச்சு வச்சுக்க, 8 இன்ச்சு பாயாம பாய்வா. நாங்க நீ குழி பறிக்கத்துல குழிதாய பறிக்கணும். இருமா. சன்னிலியன் மியா கலிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கியா? சன்னிலியன் மியா கலிப்பா சைலா, அவங்களே அலற விட்டவங்க நாங்க. யாரு? நீ எங்களை அலற போறிய? போப்பா, போட்டோம்னா உன் பூட் கடிச்சு போங்க. நான் போட்டேன்னா உன் கோழி உடைஞ்சு போயிரும். உன் கோழி சோட ஆறு கொடையும் பாப்போம். போடுவோமா? சோட ஆர்ட்டு இருக்கு பாப்போமா? உன் ஜோடா கொண்டு போய் கையை தொட கை ஒடிச்சு விடுவி. ஏன் தொட்டா என்ன பொம்பளை பைய கூசா கை போட்ட? ஏய் சொட்ட பேசாத. நானால சொட்ட? ஏய் நெட்டனி அதான பார்த்தேன். வேற ஆள பத்தி சொல்லு. சரி இங்க வா, உன்னை ஆர்த்தம் தொடணும். நீ தொடக்கூடாது. என்னை தொட்டுக்கிறோம்னா ஒன்னும் சொந்தக்காரங்களா இருக்கணும், இல்ல தொட்டு தாலி கட்ட புருஷனா இருக்கு. நீ என்ன தொடர? புருஷன். ஆமா. சரிம்மா, இப்போ நீ வண்டியில வந்தில? நான் வண்டியில வரல, பைக்ல வந்தேன். பைக்ல? யாரோட? கள்ள புருஷனோட வந்தியா? விளக்கமாறு பிஞ்சு போகும். சரி, பைக்கில் எதுல வந்த? பைக்கில் ஓட்டுனாரு, அவர் பின்னாடி வந்தேன். பைக்கில் இதுல வந்த? பைக்கில் வாயில வருவேன். பைக்கில்னா பஸ்ல வருவையா? பஸ்ல வருவேன். பஸ்ல வந்தீல? இந்த வந்துட்டாரு, உனக்கு பஸ்ல கண்டக்டர் டிக்கெட் கொடுக்க. இப்போ எதை தொடுறாரு பாரு. அண்ணன் நல்லா சொல்றேன் கேளுங்க, ஒழுங்கா போட்டுறணும், முன்னாடியே கையில் கொடுக்கக்கூடாது. அதான் மரியாதை. சிறந்தாழ்ந்த முறையில் டான்ஸராக நடித்து கொண்டிருக்கும் ராஜலட்சுமி அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக அன்பு வீட்டுக்காரர் அவர்கள் புன்னாடை இணைத்து கொடுத்தார். வீட்டுக்காரனா நம்ம பொம்பளை பிள்ளைக்கு வந்து துண்டை போத்துறியே. இதை நான் வச்சு என்ன செய்ய முடியும்? இதை வச்சு கேருங்க, இந்த துண்டை கொடுக்குறீங்க, நீங்களாம் இடுப்புல கட்டிக்கலாம். நான் எதுல கட்டுறது? ஒண்ணு இதுல இருடா ஓட்டகாசு பையில ஒண்ணு இதுல கட்டுனா இங்க கட்டுறா இங்க தெரியும், இங்க கட்டுனா இங்க தெரியும். நான் எதுல கட்டுறது? வாயில வைக்க சொல்றேன். இங்க வாங்க, வீட்டில் எதுவும் சொத்து பத்து காடு கரை கிடக்குதா?
ஒண்ணுமே இல்லையா? அப்ப துட்டு போடுவோனா போ. நான் கையில அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் போத்தஞ்சு பேர். அடே வேற ஆகாத போத்திருங்க. அது என்ன வழக்கம்? நிச்சயம் முடிச்சாச்சு. கல்யாணம் வந்து அடுத்த வாரம். போயிட்டு வாங்க மாப்பிள்ள. எனக்கு பொன்னாடிப்பட்ட ஊர் பொதுமக்களுக்கு நாடக ரசிகருக்கு நன்றி நினைக்கிறேன். வணக்கம். இந்த வேட்டியை மாத்தினாச்சு என்ன பின்னாடி லீக் ஆகி போய் கிடக்கு. வேட்டி அவுத்து போட்டுரு. நீ மேலே எனக்கு பொன்னாட போட்டு வேட்டியோட வராத. இந்த இடத்துல இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? நான் வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம் பாக்குறதில்ல, வியாபாரம் மட்டும் தான் பாக்குறேன். என்ன வியாபாரம்? இதே கேச வந்தா பழம், இது சக்கச்ச வந்த பழம், இது தேனாக இனிக்கும் பழம். இழந்த பழமா? ஆமா. சின்ன பிள்ளையில பார்த்த வியாபாரத்தை பண்ண வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க. இது நப்பா இருக்குது. சின்ன பிள்ளை பார்த்தாலும் அதுதான், பெரிய ஆளை பார்த்தாலும் அதுதான். ஒரு வியாபாரத்தை பார்த்தா அதே பார்க்கணும். உன் பழம் கொட்டை எடுத்த பழமா இல்ல கொட்டை எடுக்காத பழமா? கேளப்பல இழந்த பழத்தை கொட்டை எடுத்த ருசியே இருக்கா தெரியுமா? அந்த ருசியா அது கொட்டைதே. கொட்டையத்தையும் சப்பிக்கிட்டே இல்லாம. ஆமா, நிறைய கொட்டை. நீ வேணுமா ஒரு கொட்டை வாங்கி சவிப்பாரு. என்கிட்ட ஒரு பலா கொட்டை இருக்கு, சாப்பிடுறீங்களா? அந்த ஐயோ கேக்குறாட்ட போல சொல்லு. அதனால நான் வியாபாரம் பண்றேன், நீங்களே வியாபாரம் பண்றீங்க. போடுவோமா? ஆமா. அடி ரொட்டோர வீட்டுக்கு அண்ணே அண்ணே மஞ்சள் அண்ணே ஒரு அண்ணனை நீங்க வைங்க. பேசல இருக்கு, பேசல இருக்கு. அதுவே தெரியலையா? ரொட்டோர வீட்டுக்கு அடி ரோட்டோர வீட்டுக்காரி, ரோசா பூ சேலக்காரி. நான் நிக்கட்டுமா போகட்டுமா? நான் நிக்கட்டுமா போகட்டுமா? ஓரம் அடிக்கிற குட்டை குட்டி, அடி ஓரம் அடிக்கிற குட்டை குட்டி. கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமில்லை. கண்ணம்மா மீன் வாங்க போலாமா? மீன் வாங்க போலாமா? பீச்சுக்கு தான் போலாமா? கண்ணம்மா கண்ணம்மா மீன் வாங்க போலாமா? மீன் வாங்க போலாமா? பீச்சுக்கு தான் போலாமா? என்னடா அணையுதுல? ஒதுங்கி ஒதுங்கி போகாதடி குட்டி வரச்சாட பார்க்காத. ஒதுங்கி ஒதுங்கி போகாதடி குட்டி, உறவுக்காரே பார்த்து புட்டா. ஆல்ரவுண்டுக்காரன் தான் முடிக்குமா? ஆல்ரவுண்டுக்காரன் தான் முடிக்குமா? ஏன் கேட்குற? அவங்கிட்டே ஓட்டி ஓட்டி நீ மண்டையோட அளவு பேரை பார்த்துட்டு இருப்பேனா? காலார் சும்மா இருப்பாரு. அடே அப்பா ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும். சைஸா விடாதீங்க, நைஸ் பண்ணுங்க. அடி ஆள் தொட்ட பூபதி என்னடா? அட ஆள் தொட்ட பூபதியும் நானடா, அந்த மரத்தோட பூபதியும் நானடா. பாட்டு நான் பாட போறேன் கேளுடா, அந்த பாட்டு சொல்லும் சங்கதிய கேளுடா. ஒரு மத்தாளமா காதல் கல்யாணத்து அந்த சாமி செஞ்சானடா. இது செக்கு செல்லாது, மறுபடியும் வரணும். அண்ணே முதல்ல நல்லா போட்டிருந்தீங்க, அதே மாதிரி போடுங்க.
சாமி செஞ்சானடா. சீமச்சமத்தி ராசாத்தி நீ சிரிச்சா தாண்டி மகராசி. லம்பாடி முண்டியா இருப்பவருக்கு கருவாட்டு வாயவரி அதானே இல்லை விட்டா எதுலையும் கூறுவாங்க. காதல் கல்யாணத்தை மருந்து ஏதாச்சும் போடுவேன். அடி வச்சிக்க வச்சிக்கவா இடுப்புல ஒரு பச்சை கிளி குத்துது போக்கு இருக்குல்ல. காதல் கல்யாணத்தை அந்த சாமி செஞ்சானடா. ஒடிச்சு அப்படியே சைட பிடுங்குவேன். இல்லை மலை 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 மதுரை மலைன்னு போக முடியாது. போவேன். அதனால வாட்டீஸ்வரனி அப்படின்னா உங்க பேரு அண்ணா இது பூதினே சர்வ பூதினே அண்ணா உண்மைதானே? என் பேர் ஆமா என் பேர் சுக்கு. அப்போ என் பேர் சக்கா. உங்க 2 பேத்துக்கும் புள்ள பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? நக்கு. சரி, முத பிள்ளைக்கு நக்கு, 2வது பிள்ளைக்கு நிலக்கோட்டை முக்குன்னு வைங்க. ஐயா வாங்க. அந்த பூதி நடிப்புக்கு அன்பளிப்பு. அந்த அட்ரஸ் சொல்லணுமா? மாப்பிள்ள குச்சி எடுத்து ரெடியா வைங்க. ஆமா இந்த பேரை சொல்லி முடிக்கவும் நீங்க அதை வாட்சி கட்டணும். புதிய நிலா பறை இசை கலைஞர்கள், அதாவது தமிழகத்திலே பாரம்பரியமா முத இசை தொன்று தொட்டதுன்னா அது வந்து பறை இசை. ஆனா வாழ்க்கையிலேயே நம்ம ரசிக்க முடியாததை கூட வெளிநாட்டுக்காரர் ரசிச்சிருக்க மாட்டேன். அதை கண்டுபிடிச்சது தமிழே நாதஸ்வர கலைஞர். அது நம்ம தமிழ்நாடு தான் கண்டுபிடிச்சது. அதே மாதிரி பறை இசையை கண்டுபிடிச்சதும் நம்ம தமிழ்நாடு. புதிய நிலா பறை இசைக்குழு கலைஞர்கள் சின்ன நாயக்கன் கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம், நிலக்கோட்டை வட்டம். புதிய நிலா பறை இசைக்குழு. இந்த காசு எனக்கு சேர வேண்டியது இல்லையா? இந்த வாட்சால ஒரு 2 பேர் தான் சேர வேண்டியது. பாராட்டி 100 அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்திய விழாக்கள் நன்றி இழந்த வடக்கும் அருமையினார் காளியப்பன் அவர்களுக்கு. ஐயா வாங்கய்யா, உங்களை தான் கூப்பிட்றாங்க. உங்களை தாயா கூப்பிட்றாங்க. என் பேரே சொல்லிட்டல. என்ன பேரு? சுக்குன்னு. சுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியாச்சு. உன் உண்மையான பேர் என்ன? ராஜலட்சுமி. அதனோட பாக்கையில காதல் வந்துருச்சுமா. அந்த சிந்தாமணியை நினைச்சு சிந்தாமணி கோயிலே மணக்கும் போது செந்தாளம் பூமடலே.
சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாளம் பூமடலே உன்ன சங்கமணி மனம் நழுவாதடி அனுபவிக்கின்ற மனசுக்குள்ளே மயிலே சிந்தாமணி கோயிலே மனதால் பூமயிலே கொஞ்சம் கழுவாமலே கழுவாதடி மனம் கொடுக்காதடி மயிலே சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாளம் பூமடலே சேர்த்து வச்ச முத்துச்சரம் புத்திருக்கு நட்சத்திரம் சிந்ததடி நை சிரிச்சா சிவந்திருக்க செம்பவேள இதழ் வீச்சா சேர்த்து வச்ச முத்துச்சரம் பூத்திருக்கும் நட்சத்திரம் சிந்துதடி நீ சிரிச்சா செவந்திருக்கும் செம்பவளை இதழ் வீரிச்சா ஆனந்த சுந்தம் மீது தொடலாமா ஆரம்ப சொற்கும் மீது தொடலாமா ஆரம்ப சொந்தம் இனி தொடலாமா ஆனந்த சொர்க்கம் இனி வரலாமா அந்த ஊர் பார்க்கவே ஒரு பூந்தேரிலே நாம் ஊர்வலம் வரலாமா மயிலே சிந்தாமணி குயிலே மணக்கும் போது சிந்தாலும் பூமடலே தாவி வந்த பூங்கொடிக்கு தங்கத்திலே கொண்டலிட்டு தங்கி கொண்ட மகராசா தழுவி கொள்ள தட என்ன தொடுலேசா தாவி வந்த பூங்கொடிக்கு தங்கத்திலே பந்தலிட்டு தாங்கிக் கொண்ட மகராசா தழுவி கொள்ள தடை என்ன தொடுலேசா ஆனந்த சொந்தம் மீது தொடரட்டுமே ஆரம்ப சொற்கம் மீது வளரணுமே ஆனந்த சொந்தம் இனி தொடரட்டுமே ஆரம்ப சொர்க்கம் கொஞ்சம் வளரட்டுமே இந்த வான்மீதிலே அமர்ந்து போலவே நாம் ஊர்வலம் வரணுமே மயிலே சிந்தாமணி கோயிலே மணக்கும் போது சிந்தாள பூமடலே சிந்தாமணி கோயிலே மணக்கும் போது சிந்தாள பூமடலே ஏங்க எனக்கு காதுல இருந்துச்சு என் காசு சொல்லட்டுமா சாப்பிட்டா முடிக்கணும் ஆமா ஏன் காதுல எப்படி பட காதுல தெரியுமா இந்த பாட்டு படிக்கேன் தாத்தா தாத்தா கொஞ்சம் படிக்கும் என்னை தானே சரி என் மனசுல பார்த்துதான் இருக்குது ஓ மனசுல பாட்டுதான் இருக்குது என் மனசுலே கேட்டுதான் தவிக்குது அதை என்ன வச்சு பாட மாட்டியா நெஞ்ச தொட்டு ஆடுறாசையா மனசு முழுதும் இசைதான் உனக்கு அதிலே எனக்கு ஈடம் நீ ஒதுக்கு மனசுல பார்த்துதான் இருக்குது ஓ மனசுலே கேட்டுதான் தவிக்குது பாட்டால புள்ளி வச்சு பார்வையில சொல்லி வச்சு பூ போல என்ன சேர்ந்த தேவியே போடாத சங்கதிதான் போடவரி மேலே கீழ நீங்க வந்து சேர வேணும் ராசினி ஓ நெஞ்சோட கூடு கட்டி நீங்க வந்து வாழணும் இல்லாட்டி காலமெல்லாம் பார்த்து கொண்டே ஏங்கணும் சொக்கத்தெல்லாம் உங்களதான் சொத்து சக்கி பார்த்து தத்தளிச்சு நித்தளிச்சா ஓ மனசுல பாட்டுதான் இருக்குது என் மனசுலே கேட்டுதான் தவிக்குது ஆதியில் என்ன வச்சு பாட மாட்டியா